வணக்கம். ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு. கார்த்திகை முதல் சனி. கார்த்திகை மாதம் வந்து ஐயனுக்கு தர்மசாஸ்தாவுக்கு உகந்த நாளாகும். அந்த வகையில் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து சனிக்கிழமை, கார்த்திகை சனி முதல் சனி வந்து ஐயப்பனுக்கு ரொம்பவுமே உகந்த நாள் சொல்லலாம். தர்மசாஸ்தாவுக்கு சாஸ்தா என்ன ஏன் ஐயப்பனை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஸ்திரங்களை கடந்தவனை தான் ஐயப்பன் சொல்கிறோம். சாஸ்திரங்கள் வந்து படித்தவங்கள சாஸ்திரிகள்னு சொல்லுவோம் இல்லையா. பல இந்து மதத்தில் உள்ள பல சாஸ்திரங்களை கடந்துக்கிட்ட வந்து ஐயப்பரை வந்து நம்ம வந்து சாஸ்தா நினைக்கிறோம். தர்மசாஸ்தா ஏன் நினைக்கிறோன்னா, தர்மங்களை செய்பவர், தர்மத்தை நிலைநாட்டுவார். ஐயப்பன் வந்து இந்த உலகத்தை வந்து தர்மத்தை வந்து நிலைநாட்டியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ஐயப்பரை வந்து தர்மசாஸ்தா அப்படின்னு நம்ம எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த தர்மசாஸ்தா வணங்குறதுக்காக சபரிமலையில் எல்லாருமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் போயிட்டுருக்கோம். நீங்களும் பேப்பரில் செய்தியெல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த ஐயனை காண்பது, அந்த ஐயனை அவ்வளோ எளிதாக காண முடியாது. எல்லாரும் தெரியும். கடினமான விரத முறையும் கடைபிடித்து, வழித்தடங்களையும் கடைபிடித்து, ஆத்மார்த்தமான நெஞ்சத்தோடு தான் போய் ஐயனை வந்து பார்க்க முடியும். இந்த சபரிமலையில் 18 படி ஏறி, அந்த 18 படி ஏறுவதற்குள்ள வரும் இடையூறுகளை எல்லாம் நாம் வந்து அனுபவித்து ஏற்றுக்கொண்டு ஐயனை வந்து பண்ணும்போது அந்த தர்மசாஸ்திரா அருள் வந்து படியிறங்கி கைப்பிடித்து நமக்கு வந்து அருள் புரிவாருங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஸ்திரங்களை பிறந்தவர் தான் ஐயன். அந்த வகையில் ஐயப்பன் வழிபாட்டுக்கு மிகுந்த உகந்த நாள் இன்றைய நாள். முக்கியமான நாள். கோயில் போங்க. சனிக்கிழமை முதல் சனி, கார்த்திகை மாதம் முதல் சனி. இந்த நாளில் வந்து ஐயப்பனை வணங்குவது சால சிறந்தது.